சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம் பாத்தீங்கன்னா எதிர்வர அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸுக்கு இன்னும் ஒரு மாத காலம் உள்ள நிலையில படத்துடைய ப்ரமோஷன் பணிகளை படக்குழு தற்போதே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் அனிருத் காம்பினேஷன்ல வெளியான ஜெயிலர் படத்துடைய பாடல்கள் அதிரடியாக காணப்பட்டது. இதுல வெளியான அத்தனை பாடல்களுமே ரசிகர்கள் கொண்டாடியும் தீர்த்தாங்க. அந்த படத்தின் வெற்றிக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. கடந்த ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அதன் பின்பு அவருடைய மகள் ஐஸ்வர்யா இயக்கத்துல வெளியான லால் சலம் படம் பாத்தீங்கன்னா ஒரு சில கலவையான விமர்சனங்களையே பெற்றது. அதன் பின்பு டிஜே ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். இந்த நிலையில தற்போது வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்களை ஆட்டம் போட வச்சிருக்கு. இந்த படத்துல ரஜினிகாந்த் சாருடன் மஞ்சு வாரியர் அனிருத் இணைந்து கலகலப்பாக ஆடி இருக்காங்க. இந்த பாடல் வெளியாகி ஒரு சில நிமிடங்களிலேயே லட்சக்கணக்கான வியூஸ் வந்திருக்கான். இந்த பாடல்ல 27 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா வாசுதேவன் அவர்கள் ரஜினிகாந்த் சார் படத்துல வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இதனை படக்குனர் சாத்தியப்படுத்தியும் இருக்காங்க. மேலும் இந்த பாடலை பார்த்த ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் தலைவருக்கு 74 வயசுலுமே என்ன எனர்ஜிப்பா அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துடைய அடுத்த முக்கிய அப்டேட்டை வெளியிட போறாங்களாம். அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர். படத்துடைய ரிலீஸுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்ல அப்படின்றதுனால இந்த முடிவு படக்குழு எடுத்திருக்காங்க. அடுத்து ஆடியோ லான்ச், படத்துடைய மற்ற பாடல்கள், ப்ரோமோ, கிளிம்ஸ் அப்படின்னு நிறைய அப்டேட் உள்ளதால படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.